இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, 7 ways to delight the Lord. தேவனை மகிழ்விக்க 7 வழிகள். இப்போ நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம் அப்படின்னு வச்சீங்கன்னாக்கா, அவங்க மனசுக்கு பிடிச்ச காரியங்களை நம்ம பார்த்து பார்த்து பண்ணுவோம். ஏன்னா அவங்க சந்தோஷப்பட்டா அதுல நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லைங்களா? மனிதர்களுக்கே நம்ம இவ்வளவு பார்த்து பார்த்து செய்யும் போது அவங்க மனசு கோணாதபடி நம்ம நடந்துக்கணும்னு நினைக்கும் பொழுது, நம்மள படைத்த தேவனை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் இல்லைங்களா? ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணணும். ஏன்னா, மனிதர்கள் இன்னைக்கு இருக்குவாங்க, நாளைக்கு போயிடுவாருங்க. நாம கூட நித்திய நித்தியமா இருக்க போறது நம்மளுடைய தேவன். அதனால தேவனுக்கு பிடிச்ச காரியம் என்ன? இன்னைக்கு நெறைய பேர் நெறைய சடங்குகள் எல்லாம் பண்றாங்க. மொட்டை அடிக்கிறது, இந்த மாதிரி நெறைய காரியங்கள பண்ணி தேவனோட மனச திருப்திப்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவரு என்ன எதிர்பார்க்கிறாரு? 7 விஷயங்கள நம்ம பார்க்கலாங்க. அவருக்கு பிடிச்ச காரியங்கள் என்னென்ன? அந்த 7 விஷயங்கள பண்ணி, அவரோட மனச நம்ம எப்படி திருப்திப்படுத்தலாம் அப்படின்றத இந்த காணொளியில சுருக்கமா பார்க்கலாங்க. முதலாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விசுவாசம். நம்ம கண்டு விசுவாசிக்கவில்லை, காணாமல் விசுவாசிக்கின்றோங்க. இது ரொம்ப ஸ்பெஷல். ஸோ தேவன் மேல இருக்கிற விசுவாசம் நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கணுங்க சகோதர சகோதரி. இதன் மூலியமா தேவனை நம்ம பிரியப்படுத்தலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம், Hebrews chapter 11 verse 6ல, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோட நம்ம இல்லைங்களா, நம்ம தேவன் மேல விசுவாசம் வைத்தால் அதுக்கேற்ற கூலியை தேவன் தருவார் அப்படின்ற நம்பிக்கை நம்ம கிட்ட ஆழமா இருக்கணுங்க. ரோமர் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல, ரோமன் சாப்டர் 14:23ல, அனுமானிக்கிறவன் புசித்தால் அது விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறவனாய் இருக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாகிறான். விசுவாசம் இல்லாமல் செய்கின்ற யாதொன்றும் பாவமே. பாத்தீங்களா, விசுவாசம் இல்லாம நம்ம பண்ற எந்த ஒரு பாவத்தாங்க இருக்குங்க. தேவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு மறைவான காரியம் ஒன்றுமில்ல. தேவன் எல்லாத்தையும் நியாயம் தீர்க்கின்றார். அதனால அவருக்கு நம்ம உத்தமமா நடக்கணும்ன்ற எண்ணம் நம்ம கிட்ட இருக்கணும் இல்லைங்களா? மார்க் 11ஆம் அதிகாரம் 22ல இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்றார். மார்க் சாப்டர் 11:22ல இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கின்றேன். பாத்தீங்களா, நான் சொல்றாருங்க, தேவனிடத்துல விசுவாசமா இருங்க அப்படின்னு மெய்யாகவே சொல்றாருங்க. ஏன்னா தேவனிடத்துல விசுவாசமா இருந்தால் நம்ம வாழ்க்கை கெட்டு போறது இல்லைங்க. சிங்கக்குட்டிகள் கூட பட்டினியா இருக்கும், ஆனால் ஆண்டவரை தேடுவோர்களுக்கு ஒண்ணுமே குறைபடாது அப்படின்ட்டு வேதவசனம் தெளிவா நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குதுங்க. தேவன் நம்மளை கைவிடுறது இல்ல. அந்த விசுவாசம் பெருகிட்டே இருக்கணும் நம்ம லைஃப்ல. இது பண்றது மூலியமா தேவனை நம்ம பிரியப்படுத்தலாம். 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, அதை நம்ம கீழ்ப்படியணும். எந்த அளவுக்கு அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். நமக்கு சத்தியத்தின் அறிவு தேவன் கொடுத்திருக்கிறாருங்க. இருள இருந்த நம்மள வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அந்த வெளிச்சத்துக்குள்ள நம்ம இருக்கிறோமா? இன்னைக்கு நிறைய பேர் சடங்காச்சாரம் பண்றாருங்க இல்லைங்களா? காணிக்கை வச்சா தேவனுக்கு ரொம்ப பிரியம்ன்ட்டு. காணிக்கை முக்கியம் தாங்க, தசம்பாங்க வைக்கிறதும் முக்கியம் தான். ஆனா அதை விட மிக முக்கியமான காரியம் என்ன? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம், 1 சாமுவேல் சாப்டர் 15:22ல, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிதலை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்ததே உத்தமம். பாத்தீங்களா, செவி கொடுப்பதே உத்தமம். இவ்வளவு பலிகளை செலுத்தி என்ன பிரயோஜனம்? சவுல பார்த்து கேட்கிறாருங்க, தேவன் இதுலயா பிரியப்படுறாரு? அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கணும். இதனால ராஜ்யத்தை இழந்துடுறாருங்க சவுலு. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதனால கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். யோவான் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்க? உண்மையிலே நீங்க என்ன லவ் பண்ணீங்கன்னா என்னோட கட்டளைகளை கை கொள்ளுங்கள் என்றாருங்க. ஜான் சாப்டர் 14:15ல, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். பாத்தீங்களா, உண்மையிலே இயேசு கிறிஸ்துவ நேசிக்கிறோமானால் அவரோட வார்த்தை எல்லாத்தையும் நம்ம கை கொள்ளணும். அப்போ நம்மளோட லைஃப் பிளஸடா இருக்கும். சரிங்களா? அவரோட வார்த்தைக்கு செவி கொடுக்காம இஷ்டத்துக்கு நம்ம நடந்துட்டு என்னோட வாழ்க்கையில பிளெஸிங்க வர மாட்டேங்குது அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணோம்னு வச்சுங்களேன், நம்ம பரிதவிக்கப்பட்டவர்களா இருப்போம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ல இருந்து 13ல நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது இந்த வார்த்தைகளை சொல்றாருங்க. டியூட்ரானமி சாப்டர் 10:12-13, இப்பொழுதும் இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நீ நன்றாய் இருக்கும்படிக்கு இன்று நான்
உனக்கு கட்டளையிடுகின்ற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் வேறு எதை கேட்கின்றார் பாத்தீங்களா? இந்த கட்டளை கீழ்ப்படி, அவருடைய வார்த்தையின்படி நட. இது தவிர தேவன் உங்ககிட்ட என்ன கேட்கிறாரு? தேவன் எதை வேல்யூ பண்றாருனாக்கா, நம்ம இதயம் வந்து தேவனுக்கு உகந்ததா இருக்குதா, நம்ம கம்ப்ளீட்டா அவருக்கு சரணடைந்திருக்கிறோமா, இததான் வந்து தேவன் பாக்குறாரே தவிர நம்ம பண்ற சனங்களை வந்து அவருக்கு வந்து பிரியம் கிடையாதுங்க சகோதர சகோதரி. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பரிசுத்தமான இதயம். இந்த பரிசுத்தமான இதயத்தின் மூலியமாக தேவனை நம்ம பிரியப்படுத்தலாம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம், Proverbs chapter 11:20ல, மாறுபாடான இதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். பாத்தீங்களா? உத்தம மார்க்கத்தார், உத்தமமான இதயம் இருக்கணுங்க. நம்ம மாறுபாடான இதயம் இருக்கக்கூடாது. நல்லா சர்ச்சுக்கு வருது, சத்தியத்தெல்லாம் கேட்கறது, ஆனா வீட்டுக்கு போயிட்டு கெட்ட வார்த்தை பேசுறது, தவறான எண்ணங்கள் வச்சிருக்கிறது, மற்றவங்களை ஏமாத்துறது இல்லைங்களா, ஹிப்போக்ரிட்டான ஒரு லைஃபை வந்து லீட் பண்றது, அருவருப்பான காரியங்களை செய்யறது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. உத்தம இதயம், யார்கிட்ட வந்து உத்தமமான இதயம் இருக்கிறதோ தேவன் அவரோடத்துல பிரியமா இருப்பாருங்க. சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல தாவீது தேவனை நோக்கி ஜெபம் பண்றாரு. எதற்காக ஜெபம் பண்றாருனாக்கா, அவர் ஒரு பாவம் பண்ணிடுறாருங்க பட்சிபா கிட்ட. அப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி தேவனிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறாருங்க, ஒரு ரிக்வெஸ்ட் பண்றாரு, எனக்கு சுத்தமான இதயம் கொடுங்க தேவனே. சங்கீதம் 51:10, Psalm chapter 51:10ல, தேவனே சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். பாத்தீங்களா? கேட்கிறாரு, சுத்தமான இதயம் வேண்டும் தேவனே, கொடுங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவனோட கண்ணுக்கு முன்னாடி. அதனால்தான் மலை பிரசங்கம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்க, இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை பார்க்கணும்னா இதயம் ஃபர்ஸ்ட் சுத்தமா இருக்கணுங்க. நம்ம நிறைய விஷயங்களை பண்ணலாங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லைங்களா, தான தர்மங்கள் பண்ணலாம், எல்லாமே பைபிள் படிக்கலாங்க, ப்ரேயர் பண்ணலாங்க. ஆனா ரொம்ப முக்கியம்னா எந்த மோட்டிவ்ல பண்றோம், எந்த எண்ணத்துல பண்றோம். சில பேர் நல்ல காரியங்களை பண்ணுவாங்க தப்பான எண்ணத்துலங்க, தான தர்மங்க கொடுப்பாங்க, 4 பேர் பார்க்கணும், அவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்ட்டு. பைபிள் நாலேஜ் நல்லா இருக்குங்க, அதை கூட வந்து தப்பான ஒரு இதுக்கு யூஸ் பண்ண வரும். ஜனங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், எல்லாரும் வந்து புகழ்ந்து பேசணும் அவங்களுக்காக, இதெல்லாம் வந்து தப்பான மோட்டிவ். இந்த மாதிரி அந்த காலத்துல வேதபாரர்கள் இருந்தாருங்க, அவங்க கிட்ட அந்த ஹிப்போக்ரிசி இருந்துச்சு. அந்த மோட்டிவ் தான் தேவன் வந்து பாக்குறாரு, எந்த இதயத்துல நம்ம வந்து பண்றோம், உள்ளுக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை தான் தேவன் வந்து பாக்குறாருங்க. அவுட்வேர்ட்ல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றது தேவனுக்கு தேவையில்லாத விஷயம். 4வது, எதை செய்து தேவனை வந்து பிரியப்படுத்தலாம் அப்படின்னாக்கா, மத்தவங்க வந்து உண்மையா அன்பு கூறணும். அந்த அகாப்பே லவ், மனதுருக்கம் இருக்கணும் நம்ம கிட்ட. மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துலங்க, மீகா சாப்டர் 6:8ல, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கின்றார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கின்றார். இதுல லவ் அண்ட் கம்பேஷன் வருதுங்க. மத்தவங்களுக்கு என்ன பண்ணுங்க, நல்லது செய்யணும், இரக்கம் காட்டணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. லவ் மர்சி அப்படின்றாருங்க இல்லைங்களா. இப்போ யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, எத்தனை பேர் மேல கோபமா இருக்கிறோம் நம்ம இல்லைங்களா. அந்த வெறுப்புணர்ச்சி, கசப்பான ஒரு தாட், ஒருத்தரை நினைக்கும் போது ஐயோ இந்த மனுஷனை எல்லாம் நம்ம வந்து மீட் பண்ணுமா, இவெல்லாம் ஒரு மனுஷனா, அந்த மாதிரி தாட் வருதா? இல்ல அவன் வந்து கெட்டு போகணும்னு நம்ம வந்து நினைக்கிறோமா? துரோகமே பண்ணியிருக்கலாங்க. ஆனா தேவன் என்ன சொல்றாரு, இரக்கத்தை சிநேகி. ஒரு நமக்கு விரோதமா பாவம் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்காக நம்ம வந்து நல்லதுதான் நினைக்கணுங்க, ஜெபம் பண்ணணும். ஏசு கிறிஸ்து அதை செய்து காட்டினாரு இல்லைங்களா. யார் மேலேயே ரிவேஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் நம்ம வந்து வச்சுக்கூடாதுங்க. அவங்கள வந்து மன்னிக்கணும், தாராளமா மன்னிக்கணும். தேவன் நம்மளை எப்படி மன்னித்தார் இயேசு கிறிஸ்துக்குள்ள, அந்த மாதிரி நம்ம வந்து மன்னிக்கணுங்க. இன்னைக்கு வந்து யோசிச்சு பார்க்கணும், யாராவது வந்து வெறுத்து இருக்கிறோமா, நம்ம கசப்பான எண்ணத்தோட வந்து இருக்கிறோமா, அவங்கள பத்தி தப்பா பேசுறோமா, நெகட்டிவான ஸ்பிரிட் இருக்குதா, கம்ப்ளைண்ட் பண்ற ஸ்பிரிட் இருக்குதா, இல்ல அந்த கசப்பான ஒரு தாட் நம்ம கிட்ட இருக்குதா? இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுங்களா, நம்ம கிட்ட அன்பு இல்லைன்னு அர்த்தங்க. ஏன்னா அன்புன்றது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும் இல்லைங்களா. அந்த மாதிரி கேரக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. தேவனுடைய அன்பு நம்ம கிட்ட இருந்துச்சுனாக்கா யாரையும் வந்து நம்ம வந்து வெறுக்க மாட்டோங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம், 1 Corinthians chapter 13:2ல, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து எல்லா ரகசியங்களும் எல்லா அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு என்னிடத்தில் இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. பாத்தீங்களா, என்கிட்ட விசுவாசம் பெரிதா இருக்கலாம், எல்லா ரகசியங்களும் தேவன் எனக்கு வந்து வெளிப்படுத்தி இருக்கலாம், ஆனா அன்பு என்கிட்ட இல்ல,
நான் ஒண்ணும் இல்லைங்க. அன்புதான் பிரதானம் இல்லைங்களா? மத்தவங்க வந்து இவர் கிறிஸ்டியன் அப்படின்றத எதை வச்சு அடையாளப்படுத்தி பார்ப்பாங்கன்னாக்கா, நம்ம கிட்ட இருக்கிற அன்பை வச்சு தாங்க. நம்ம கிட்ட இருக்கிற அந்த இரக்கங்குண வச்சுதான் இல்லைங்களா? நம்ம போடுற ட்ரெஸ் வச்சோ, பேரை வச்சோ, நம்ம கிட்ட இருக்கிற வசதி வாய்ப்புகளை வச்சு வந்து அடையாளப்படுத்தி பார்க்கவே மாட்டாங்க. நம்ம கிட்ட கிறிஸ்துவின் குணங்கள் இருக்குதா? இதுதான் மெயின். அந்த கிறிஸ்துவின் குணத்திலேயே மூலமான குணம் எதுங்க? அன்பு. கிறிஸ்துவின் அன்பு நம்ம கிட்ட இருக்குதா அப்படின்ட்டு எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, ஈப்ரூஸ் சாப்டர் 13:16ல, நன்மை செய்யவும் தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளில் தேவன் பிரியமாயிருக்கின்றார். பாத்தீங்களா? இப்படிப்பட்ட பலிகள்ல தான் தேவன் வந்து பிரியமா இருக்கிறாருங்க. அன்பு செய்ய வேண்டும், தயவு செய்ய வேண்டும். 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பரிசுத்தமான வாழ்வு வாழ்வது. தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற பிரைமரியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஹோலினஸ் இல்லைங்களா? அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது நம்ம லைஃப்ல. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, 1 தெசலோனியன் சாப்டர் 4 verse 3லங்க, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து, பாத்தீங்களா? பரிசுத்தமா இருக்கணும் தான் தேவனுடைய சித்தமா இருக்குதுங்க. ஹோலினஸ்க்கு வந்து நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? யோபு என்ன சொல்றாரு? நான் கண்கள்ல வந்து உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், யாரையும் வந்து நான் தப்பா பார்க்க மாட்டேன் அப்படின்றாருங்க. அதே போல தாவீது என்ன சொல்றாருனாக்கா, பொல்லாப்பான எந்த ஒரு விஷயத்தையும் என் கண்களுக்கு முன்பாக நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து மொபைல்ல எவ்வளவு அருவருப்பான விஷயங்கள் வருதுன்னு நமக்கு தெரியும். இன்டர்நெட்ல எவ்வளவு வந்து தவறான விஷயங்கள் வருது அப்படின்ட்டு நமக்கு தெரியுங்க. டிவி ஹேட்ஸ்ல வருதுங்க இல்லைங்களா? பரிசுத்தத்துக்கு இந்த உலகத்துல வந்து வேல்யூ இல்லை. ஆனா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஹோலினஸ். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15, 14 என்ன சொல்றாருனாக்கா, நான் பரிசுத்தவானா இருக்கிறது போல நீங்களும் என்ன இருக்கணுங்க, பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்றாருங்க. இது தேவன் நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ற ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் வந்து நம்மளை வேர்பிரித்து எடுத்திருக்கிறாருங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, தேவன் அவருடைய சித்தத்தை செய்வதற்கே நம்மளை வந்து தெரிந்து கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கிற சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு ஒரு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதே தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. புத்தி உள்ள ஆராதனை எது தெரியுங்களா? நம்முடைய ஜீவனை பரிசுத்தம் உள்ள ஒரு ஜீவ பலியாக தேவன் கிட்ட ஒப்பு கொடுக்கணும். தேவனுக்கு அதுதான் வந்து பிரியமா இருக்குது இல்லைங்களா? நம்ம பாடி வந்து தேவனுடைய ஆலயம். ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம பரிசுத்தமான விஷயங்களை தான் வந்து திங்க் பண்ணணும். பரிசுத்தமான தாட்ஸ் தான் வந்து நம்ம மைண்ட்ல ஓடணும். இது தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற முக்கியமான விஷயம். 6வது விஷயம், தேவனை எப்படி நம்ம பிரியப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம தேவனுக்கு எப்போதுமே நன்றியை செலுத்திட்டே இருக்கணும். அவரை வந்து துதிச்சுட்டே இருக்கணும். நம்ம நாவுல வந்து தேவனை துதிக்கின்ற அந்த வார்த்தைகள் வந்துட்டே இருக்கணும். தேவன் இல்லைன்னா நம்ம லைஃப்ல ஒண்ணும் இல்லை, நம்ம வெறும் களிமண்ணு அப்படின்றத நம்ம உணர்ந்தவங்களா இருக்கணும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம், ஈப்ரூஸ் சாப்டர் 13 verse 15ல, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும். எப்பொழுதுமே செலுத்தணும். மார்னிங் நம்ம எந்திரிச்சுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவரோட கிருபை இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. தேவன் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை. அதனால நன்றியை நம்ம தெரிவிச்சுட்டே இருக்கணுங்க சகோதர சகோதரி. அப்படி நம்ம பண்ணலன்னு வச்சுங்களேன், நன்றி இல்லாதவங்க ஆயிடும் இல்லைங்களா? நல்லா தேவன் நம்மள பிளெஸிங் பண்ணிட்டே வரும்போது அப்ப மட்டும் துதிக்கிறது. சில விஷயங்கள் நம்மளுக்கு போராட்டங்கள் வரும்போது தேவனை விட்டு தூர போறது அப்படி இருக்கக்கூடாது. கன்சிஸ்டன்டா தேவனை துதிச்சுட்டே இருக்கணும். அவருக்கு நன்றிய சொல்லிட்டே இருக்கணும். சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 30, 31, சாம் சாப்டர் 69, 30 and 31ல தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் குளம்பும் உள்ள எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு அதிக பிரியமாயிருக்கும். பாத்தீங்களா? இவ்வளவு பலிகளை செலுத்தினாலும் துதிப்பதுதான் தேவனுக்கு வந்து பிரியமா இருக்கும் அப்படின்றாருங்க. அவரை வந்து மேக்னிஃபை பண்ணணும், உயர்த்தணும் இல்லைங்களா? தேவன் இல்லைன்னா நம்ம லைஃப்ல ஒண்ணுமே கிடையாது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, 1 Thessalonians chapter 5:18ல, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. தேவனுடைய எப்பொழுதுமே அவரை வந்து துதிக்கணும் என்பதுங்க. இன்னைக்கு எவ்வளவு நம்ம வந்து துதிச்சிருக்கிறோம், அவருக்கு எவ்வளவு விஷயத்துல வந்து தேங்க் பண்ணியிருக்கணும். நம்ம ஒரு ஜேர்னலை வந்து மெயின்டைன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்குங்க இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு என்னென்ன செய்யறாரு, எவ்வளவு பிரேயர்ஸ் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு, நம்மளை எந்த அளவுக்கு வந்து வழி நடத்தி இருக்கிறார், அவர் கொடுத்த காரியங்கள் என்னென்ன, இதையெல்லாம் சொல்லி அவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும்னு வச்சுங்களேன், ரொம்ப நல்ல காரியமா இருக்குங்க சகோதர சகோதரி. 7வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனை முழுமையா நம்பி அவருடைய சித்தத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிப்பது. இது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா?
அவருடைய சித்தத்துக்கு தான் நம்ம வாழணுங்க. நம்ம சித்தத்துக்கு தேவனை போய் வந்து இது எனக்கு கொடுங்க, இதை செய்யுங்கன்னு கேட்கறது அல்ல. அவருடைய சித்தத்துக்கு ஏற்றபடி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி கொண்டு வாழ்வது அது ரொம்ப முக்கியங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். Proverbs chapter 3, 5 and 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்தால். நம்ம எடுக்கிற ஒரு ஸ்டெப்லயும் தேவனை நினைவு கூறணுங்க. அப்போ நம்மளுடைய பாதையை அவர் செம்மைப்படுத்துவார். நமக்கு தேவையான அந்த கவுன்சிலிங்க கொடுப்பாருங்க, ஹோலி ஸ்பிரிட்டை கொடுப்பாருங்க, ஞானத்தை கொடுப்பாருங்க. அவர் நம்மளை கைவிடுறதே இல்லை. சங்கீதம் 147ஆம் அதிகாரம் 11வது வசனம், சாம் சாப்டர் 147:11 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கின்றார். யார் மேல பிரியமா இருக்கிறாரு? அவருக்கு காத்திருக்கிறவங்க மேல ரொம்ப ரொம்ப பிரியமா இருக்கிறாருங்க. அவருக்கு பயந்து இருக்கிறவங்க மேல ரொம்ப ரொம்ப பிரியமா இருக்கிறார். சோ எப்போதுமே தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம காத்திருக்கணுங்க, அவசரப்படக்கூடாது. காடோட டைமிங் வந்து பர்ஃபெக்ட்டுங்க. இயேசு கிறிஸ்து கூட கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாருங்க? உங்க சித்தம் தேவனே, என்னோட சித்தம் அல்லன்றாரு. லூக்கா 22:42. லூக் சாப்டர் 22:42 பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆக கடவுது என்று ஜெபித்தார். பாத்தீங்களா? உங்க சித்தமே ஆகட்டும் தேவனே அப்படின்ட்டு ஜெபித்தாரு. நம்ம லைஃப்லயும் தேவனோட சித்தம் தான் நிறைவேறணும் அப்படின்ட்டு டெய்லியும் வந்து நம்ம இயேசு கிறிஸ்து போல ப்ரேயர் பண்ணோம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படி செய்வது மூலியமாக தேவனை வந்து நம்ம பிரியப்படுத்தலாம். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுகளுக்கும் நன்றி. தேங்க்யூ so much. ஆமென்.